friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஓணம் சத்யா ஸ்பெஷல் புலியிஞ்சி தான் செய்ய போகிறோம். புலியிஞ்சி இஞ்சி புளினால இதுக்கு நம்ம பேர் சொல்லுவோம். இது இல்லாமல் வாழை இலையில் சாப்பாடே பரிமாற மாட்டாங்க. நம்ம ஓணம் விஷு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் தவிர நம்ம மேரேஜுக்கெல்லாம் வாழை இலையில் சாப்பாடு பரிமாறும் இல்லையா, அதுக்கு ஒரு மெயினான ஒரு டிஷ்ஷு தான் இது. நம்ம இப்படி உப்பு ஊறுகாய் அதுக்கப்புறம் இந்த இஞ்சி புளி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பொரியல் குழம்பு அந்த மாதிரி செஞ்சுட்டே வருவோம். இது மற்ற குழம்பெல்லாம் நம்ம ஒரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் இல்லைன்னா 1 மாதத்துக்கு வரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சால் 1 மாதத்துக்கே நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடலாம். மற்ற குழம்பெல்லாம் எதுவுமே இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம சுடு சாப்பாடு உருண்டு பிடிச்சி இது முக்கு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக வாங்க செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இதில் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நாம் கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஏன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நம்ம இது செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஊறும். பார்த்திங்கன்னா இஞ்சி பார்த்திங்கன்னா இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம். இது விட குட்டியாக உங்களால் கட் பண்ண முடியும்னா நல்லா கட் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி அப்படியே நல்லா கரைச்சி விட்டு ஓரமாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். அது இல்லாமல் 1 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு 2 வரமிளகாய் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அப்புறம் நம்ம பச்சை மிளகு நான் ஒரு 5 பச்சை மிளகு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். ஒரு லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம இஞ்சியை நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். எப்போவுமே இந்த டிஷ்ஷுக்கு இந்த இஞ்சி ஃப்ரை ஆகிற டைம் தான் நமக்கு எடுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை ஆகிட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. இப்போ நம்ம போட்டிருக்கும்போது இஞ்சி பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஃப்ரை ஆக சுண்டி கம்மியாயிடும். அதுக்கு தான் நான் இவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நல்லா வணக்கி விட்டுருங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் இனி நம்ம போட்டதை விட கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். பார்த்திங்கன்னா இஞ்சியே காணாமல் போச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூடி ஆகணும். அது பண்ண அது கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். அது பண்ண ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணி இதுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்பு சிம்மில் போட்டு நாம் புளி தண்ணி ரெடி பண்ணிடலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு ஃபுல்லாக நான் அலசி எடுத்துகிட்டு கரைச்சி எடுத்துட்டேன். அதே பவுலில் ஒரு பவுல் ஃபுல்லாக புளி தண்ணினா அதே பவுலுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் நம்ம வரமிளகாய்த்தூள், அதுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணது கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நாம் அந்த புளியிஞ்சி சேர்த்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட புளியிஞ்சியோட அந்த தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட ஃப்ரை ஆகிட்டுருக்கிற அந்த இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அதே இஞ்சிக்குள்ளே நாம் இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி, ஃபுல்லாக ஊற்றணுங்கிறது கிடையாது. நமக்கு தெரியும் இல்லையா, அந்த புளிக்கும் இஞ்சிக்கும் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி எடுத்துருந்தேன். அதையே ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு ஜாங்கிரி போட்டிருக்கிறேன். ஜாங்கிரி நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் உப்புமே நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பெருங்காயத்தூள் நாங்கள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இனிப்பு பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம்தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். இனிப்பு பத்தலை அப்படின்னா மறக்காமல் போட்டுருங்க. பார்த்திங்கன்னா இது உப்பு, காரம், புளி, இனிப்பு எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க.